வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நம்மளுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஏபிஎன் செட்டிங்ஸை கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு எப்படி இன்டர்நெட் ஸ்பீடை அதிகரிக்கிங்க தான் வீடியோ. நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் பட்டன் எழுதிங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் செய்யக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறங்க. மொபைல் நெட்வொர்க் நான் ஜியோ சிம் கார்டை தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் டபுள் சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த சிம் கார்டு வழியாக இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சிம் கார்டு சிம் ஸ்லாட்டு 1 தான் இருக்கணும். அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ரோமிங்கை ஆனில் வச்சுக்கிறேங்க. நான் சிம் ஸ்லாட் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் இதைத்தான் கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இல்லை ஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேங்க. நேம் அப்படிங்கிற இடத்துல ஜியோ அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணிங்கன்னா ஜியோன்னு டைப் பண்ணிக்கிறேங்க. இல்லை ஏர்டெல் இருந்தால் ஏர்டெல், வோடஃபோனாக இருந்தால் வோடஃபோன், ஐடியா ஐடியா. சரிங்களா? இல்லை டைப் பண்ணிக்கிறேங்க. கீழே ஏபிஎன் இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஜியோவாக இருந்துச்சு அப்படின்னா ஜியோ நெட்டுன்னு டைப் பண்ணிக்கிறேங்க. ஏர்டெல்லாக இருந்தால் ஏர்டெல் CPRS.com போட்டுக்கிறேங்க. விஆ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் www யூஸ் பண்ணிக்கிறேங்க. கீழே ப்ராக்ஸி இருக்கட்டும். போர்ட், யூசர் நேம், பாஸ்வேர்டு, சர்வர், MMSC, MMS ப்ராக்ஸி, MMS போர்ட், MCC. இல்லை MMS போர்ட் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு இதுவும் எடிட்டும் பண்ணக்கூடாது. அதை விட்டுருங்க, பிளாங்காகவே விட்டுருங்க. கீழே MCCன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை 405ன்னு வச்சுக்கிறேங்க. 405னா அதாவது இந்த MCC MNC பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடியது. அதில் நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு மாறுறீங்க அப்படின்னா அங்கே அந்த ஏரியாவில் என்ன டவர் இருக்கோ அந்த டவருடைய MCC MNC ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிக்கிறோம். நீங்கள் அதை எடிட் பண்ணக்கூடாது. அதை விட்டுருங்க. கீழே ஆதென்டிகேஷன் டைப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா? அப்ரூவல் யார் கொடுக்குறது அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆதென்டிகேஷன் டைப்பு நன்னுன்னு கொடுத்துக்கணுங்க. PAP, CHAP, PAP ஆர் CHAP இதை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. இல்லை நன் அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. கீழே ஏபிஎன் டைப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா? டிபால்ட், SUPL, XCAP அப்படின்னு இருக்குல்ல? இல்லை டிபால்ட்டும் SUPLன்னு இருக்கட்டும். மற்ற எதையும் செலக்ட் பண்ண வேண்டாம், டைப் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் இருக்கு இல்லையா? ஏபிஎன்னுடைய விதிமுறைகள் அதுக்கு IPv4 அல்லது IPv6 இருக்கட்டும். கீழே ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது IPv4 அல்லது IPv6 இருக்கட்டும். அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். பிஆர்ஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்களா? அதில் LDEன்னு கொடுங்க. பிஆர்ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழில் தாங்கி செல்பவர், கொண்டு வருபவர், எடுத்து செல்பவர், இப்படி 2-3 அர்த்தங்கள் இருக்குது. இதில் எடுத்து வருபவர் யார், எடுத்துக்கிட்டு போகிறது யார் அப்படின்னா LDE தான். ஏன்னா நம்ம அதிகபட்சம் 4G சிம் கார்டு யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய மொபைல் ஃபோனுக்கு இன்டர்நெட்டை யார் கொண்டுக்கு வருது, கொண்டுக்கும் போகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா LDE தான் அந்த வேலையை செய்யுது. அதனால் LDE கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க. MVNO டைப் இருக்கு இல்லையா? அதை செலக்ட் பண்ண வேண்டாம். அது நன்னில் இருக்கணும். நான் SUPN, IMSI, CID, ICCID இது 3மே நானுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸ்பீடு அந்தளவுக்கு கிடையாது. அதில் நன்னுன்னே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய டிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேங்க. சேவ் கொடுத்துருங்க. வேலை முடிஞ்சது. ஸோ இப்படி தான் ஏபிஎன் செட்டிங்ஸை கஸ்டமைஸ் பண்ணணும். கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான இன்டர்நெட் ஸ்பீடு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.